பணச்சங்கடம், மனச்சங்கடம், உறவு சங்கடம் என எந்த சங்கடமாக இருந்தாலும் சரி, ஒரு முழு தேங்காயும் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியும் எடுத்து வச்சுட்டு இந்த பதிவை பாருங்க. வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான் சொல்லும் இந்த வழிபாட்டை செய்தா 100% சங்கடங்கள் காணாமல் போகும். அற்புதமான தெய்வீகமான பங்குனி மாத சங்கடஹர சதுர்த்தி வர இருக்கின்றது. யார் ஒருவர் இந்த பூஜையை செய்கிறார்களோ உடனே வரக்கூடிய சித்திரை கனியில் உங்களுக்கு எல்லாம் கனிந்து காரியங்களும் கைகூடும். 16 நாளில் காரியங்கள் நடக்கணும்னு நினைக்கிறவங்க விநாயகான்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். வாழ்க. சங்கடங்களை காணாமல் போக வைக்க ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி என்று நாம் விநாயகரை நாடினாலே போதும், அவர் நம்மை தேடி வந்து வாழ்க்கையில் கோடி தருவார். வரும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் போல தொடங்கி திங்கட்கிழமை மதியம் வரைக்கும் இந்த மாத சங்கடஹர சதுர்த்தி வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு சூரிய கோடி ஆகர்ஷணத்தில் இருக்கக்கூடிய நமது கணபதியை நினைச்சு ஓம் கம் கணபதே நம என்கின்ற மந்திரத்தை 27 முறை கோதுமையை கையில் வச்சுட்டு சொல்லுங்க. 27 முறை சொன்னதுக்கப்புறம் 8 முறை வலதுபுறமா 8 முறை இடதுபுறமா தலையை சுற்றி இந்த கோதுமையை கிழக்கு திசையில் தூவி விடுங்க. அதற்கு பிறகு மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் மாலை வரை மனசுக்குள்ள கணபதியை, பிள்ளையார்பட்டி கணபதியை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள். மாலை உங்கள் வீட்டில் கொஞ்சோண்டு ஒரு பிள்ளையாரை மஞ்சளில் பிடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு தேங்காயை வச்சு தேங்காய் முழுவதும் மஞ்சள் தேய்ச்சி அந்த தேங்காயை அர்ச்சனை செய்யணும். என்னன்னு சொல்லி ஓம் கம் கணபதே நம, ஓம் கெங்கங் கணபதி கௌரிபுத்திராய வங்கம் வருகவே நமக, ஓம் கம் ருணஹர கணபதியே நமோ நம, ஓம் கம் ருணஹர கணபதியே நமோ நம. இந்த 3 மந்திரத்தையும் 27 முறை மனமாற சொல்லிட்டு உங்களுக்கு என்ன சங்கடம் இருக்குது, பணத்திலையா, மனசுலையா, உறவுலையா, தொழில்லையா, எங்கே அந்த சங்கடத்தை நினச்சி அந்த தேங்காயை கற்பூரமும் ஆரத்தையும் காமிச்சு அந்த தேங்காயை எடுத்துகிட்டு போய் ஒன்று உங்கள் வீட்டு வாசலில் உடைக்கலாம் தாராளமாக, அல்லது எங்கள் அரச மரத்துக்கடியில் அழகாக உட்கார்ந்துருக்காரோ யானை முகத்தான் அவருக்கு முன்னாடி போய் நின்று 27 முறையோ அல்லது 3 முறையோ அவரை வலம் வந்து அவருக்கு முன்னாடி அந்த சிதற தேங்காயை உடைச்சிடுங்க. நிச்சயமாக உடைச்சதுக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சளை கரைச்சி துளசி செடி, வீட்டோட நிலவு, கல்லாப்பெட்டி, அதுக்கப்புறம் உங்கள் நெற்றியில் 16 நாள் அந்த மஞ்சளை வச்சு பாருங்கள். 16 நாளில் ஏதோ ஒரு சங்கடத்துக்காக அந்த சிதற தேங்காயை உடைச்சிங்களே, சங்கடம் சரியாகும். செயல்படுத்தி பாருங்கள், நல்லது நடக்கும் நிச்சயமாக. இதை எல்லாருமே கடைபிடிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மாலையும் செய்யலாம், திங்கட்கிழமை காலையிலும் செய்யலாம். செய்து பாருங்கள். கணபதியின் அருளால் சககாரியங்களும் சித்தியாகும், சகல சங்கடங்களும் காணாமல் போகும். உங்களுக்கு போக வேண்டுமென குபேர நாடான இலங்கையிலிருந்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன். பயன்படுத்தி கொள்ளுங்கள், வளம் பெற்று கொள்ளுங்கள். வாழ்க. நான் ராகு கேது பயிற்சியோடு இணைந்து 67வது மாத சங்கடஹர சதுர்த்தி பூஜையை வரும் திங்கட்கிழமை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணுங்க. மிஸ் பண்ணாமல் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுறதுக்கு தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். ஏப்ரல் 12ஆம் தேதி பிஸ்னஸில் இருக்கிறவங்க பிஸ்னஸ் கடனை தீர்ப்பது எப்படி, பிஸ்னஸ் தடையை சரி செய்வது எப்படி, பிஸ்னஸில் வெற்றி பெறுவது எப்படி என்கின்ற பிஸ்னஸ் மந்த்ராங்கிற பயிற்சி வகுப்பில் நான் நேரடியாக சொல்லித்தர இருக்கின்றேன். மிஸ் பண்ணாமல் கலந்துக்குங்க. சென்னை நண்பர்கள் தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் சென்னையில் என ஏப்ரல் 12 சந்திங்க. ஏப்ரல் 14 மகாலட்சுமி குபேர பூஜை, உலக சித்தர்களை தினத்தை முன்னிட்டு 27 நட்சத்திர சித்தர்களுக்குரிய சிறப்பு பூஜையை கோவையில் ஏற்பாடு பண்ணி தங்கத் தகுட்டால் உருவாக்கக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு அதிர்ஷ்ட சிம்பல் காடை புணுகோடு சேர்ந்து பூஜையில் வச்சு உங்களுக்கு தர இருக்கின்றோம். ஸோ இந்த அதிர்ஷ்ட காடை நீங்கள் பெறணும்னா தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.